விஜய் வந்து ஒரு தேசிய தலைவரோ இல்லை போராட்ட வீரரோ கிடையாது. அவர் ஒரு கூத்தாடி. கிடைக்க வேண்டிய வேலையை கூட தட்டி பறிச்சிச்சு நாம் தமிழர் கட்சின்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது சொல்கிறது ஃபுல்லாக அவங்களோட ரசிகராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து புரியல சொல்லப்போனால். இப்போ பல லட்சக்கணக்கான பேர் படிச்சுன்னு இருக்காங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு 40 பேர் இறந்ததுனாலே வேலை கொடுக்குது எப்படின்னா சரியாக வரும்? இல்லை, அது எப்படின்னா அது ஒரு இதுவாக கொடுக்குறாரு அவர். நாம் தமிழர் வேலைக்கு போட சரிதான்றீங்க? சரிதானா சொல்ல முடியாது. அரசு வேலை கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு செயல் தான். ஏன்னா எவ்வளோ பசங்க படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டப்படுற பசங்களாம் இருக்கிறாங்க. இப்போது நம்ம எவ்வளோ காலத்துக்கு இன்னும் நடிகரை பார்க்க வந்தவங்கன்னே சொல்லிட்டு இருக்க போகிறோம். இவங்க இறந்ததுனால 40 பேர் கூட்டு இறந்ததுனால அசால்ட்டாக எடுத்து குத்துறாங்க. அதெல்லாம் தப்பு தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி கரெக்டான வகைக்கு தான் போட்டிடுறாங்க. கரெக்டான இது தான் அஷ்யூ தான். இது வந்து விஜய் தப்பு சொல்கிறதா இல்லை, இந்த மக்கள் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும். அதான் இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆக்சுவலி அந்த மக்களுக்கும் அறிவு இருக்கணும். விஜயை பார்க்க வந்து கரூரில் 40 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு அரசு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ மதுரை கோர்ட்டும் தடை பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்தாவே எப்படி அரசு பண்ணி பல லட்சம் பேர் படிச்சுன்னு இருக்காங்கன்ட்டு இது வழக்கு வந்து நாம் தமிழர் கட்சி போட்டு தடுத்துருக்கு. இப்போ இந்த வழக்கு போட்டு தடுத்தது சரியாக தவறானதானே? ஆக்சுவலாக வந்து இப்போ அது கரெக்டு தானே. இப்போ அது விஜய் வந்து ஒரு தேசிய தலைவரோ இல்லை போராட்ட வீரரோ கிடையாது. அவர் ஒரு கூத்தாடி. அவரை பார்க்க வந்து ஆக்டர். ஆமாம், ஆக்டர். அவரை பார்க்க வந்து இறந்ததுக்கெலாம் அரசு வேலை கொடுக்கணுன்றது தவறு தான். அப்படி பார்த்தா ஸ்டெர்லைட்டில் நிறையா பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீட்டுக்கு நிறையா பேர் செத்தாங்க, அவங்க ஃபேமிலி கொடுக்கலாம். இப்போ கொரோனாவில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது தவறு தான். இது கொடுத்தது தவறு தான். இப்போ வந்து இது இப்போ சரி பண்ணிட்டாங்க. இப்போ நாம் தமிழர்லேருந்து போட்டு தான் நல்லது பண்ணாதனால இந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. அது கரெக்ட். நீங்கள் சொல்கிறீங்க, இன்னொரு தரப்பு வந்து கிடைக்க வேண்டிய வேலையை கூட தட்டி பறிச்சிச்சு நாம் தமிழர் கட்சின்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பாருங்க? அது அவங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லுவாங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்குன்னா சொல்கிறது இது அதை சொல்கிறது ஃபுல்லாக அவங்களோட ரசிகராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து புரியல சொல்லப்போனால். எப்படி இருக்கணும்னா இப்போ நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராவது அப்படி போய் இறந்துருக்காங்க அப்படின்னா நான் சுத்தமாக டோட்டலாக இது வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் அவங்க பார்க்க போகிறீங்கன்னு தான் கேட்பேன். தேச தலைவர் கிடையாது, இல்லை ஒரு போராட்ட வீரர் கிடையாது, அதனால ஒரு பலனும் இல்லை. இப்போ அவர் ஜெயிச்சு அவர் போகிறனால அவரோட ஃபேமிலி நல்லாயிருக்கும், அவரோட பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். இதனால வரைக்கும் அவர் நான் தமிழ்நாட்டுக்கு பண்ணி நான் அவர் பார்த்ததே இல்லை. ஸோ அது பண்ணுறது தவறு தான். நான் வந்து இறங்குறது திரும்ப தட்டி பறிக்கிறதுன்றது ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. இது ஏதோ கவர்மெண்ட்டில் அவங்க படித்து பாஸ் ஆகி பல லட்சம் பேர் பாஸ் ஆகி, அதாவது ஒரு 2 லட்சம் போஸ்டிங்க்கு 6 லட்சம் 10 லட்சம் பேர் வெளியே கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணி வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு சப்போஸ் அந்த 40 பேர் போயிடுச்சு அப்படின்னா இந்த 40 பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எத்தனை வருஷம் படிச்சிருப்பாங்க. ஸோ அது தவறு தான். புஷ்பா படத்தில் தேட்டருக்கு போய் 2 பேர் இறந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார், அவங்க சொந்த காசில் வேணால் பண்ணார். சொந்த காசில் வந்து இது பண்ணார், அது கூட பண்ணலாம். இல்லை அவங்க கட்சியிலே நிறையா பேர் பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அந்த கம்பெனியில் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் சொந்த காசை கூட கொடுக்கலாம். கவர்மெண்ட்ன்றது அது டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதில் வந்து இது எப்படின்னா நான் வந்து அதெல்லாம் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, மக்களை வந்து முட்டாள்தனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வாங்க இறந்து போங்க, நான் திரும்ப கவர்மெண்ட் வேலை கொடுத்து சரி பண்ணிடுறேன்ற மாதிரி ஒரு கூட்டுறா வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. ஸோ அது பண்ணக்கூடாது தான் என்னோட. நிறைய பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து ஒரு நடிகராக தான் இருந்தார். இப்போ வந்து முதலமைச்சர், இந்த நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது, தமிழ்நாட்டோட அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும், வேலை தரது சரிதான்றாங்க. அது எப்படின்னா நடிகர் ஓகே, இப்போ வந்து முதலமைச்சராக இருக்குது, அது ஓகே தான். அது வந்து பட் ஆனால் அந்த முதலமைச்சருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. முதலமைச்சர்னால் இப்போ வந்து நான் ஒரு கார் டிரைவர் அப்படின்னு நான் சொல்கிறத விட அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் மற்ற இடத்துல போனால் வேலை கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அந்த ஃபேன் பேஸை வச்சு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஸோ அவர் எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது, பண்ணுறது எல்லாமே. அவருக்கும் சில பிழைகள் இருக்கும். அந்த பிழைனால கூட இந்த மாதிரி அரசு வேலை கொடுத்துருக்கலாம். ஸோ அது திரும்படியும் வந்து வாதாடி நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் என்னோட. நாம் தமிழர் கட்சி வழக்கு போட சரியான விஷயம் தான். சரியானதான். இப்போ அவங்க 40 பேருக்கு அரசு வேலை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இதை வந்து வழக்கு போட்டு தடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து. இப்போ இந்த வழக்கு போட்டு தடுத்து சரியாக தவறானது? தவறு தான். தவறு தான். இல்லை, இப்போ 40 பேர் வேலை தராங்கன்னா இப்போ பல லட்சக்கணக்கான பேர் படிச்சுன்னு இருக்காங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு 40 பேர் இறந்ததுனாலே வேலை கொடுக்குது எப்படின்னா சரியாக வரும்? இல்லை, அது எப்படின்னா அது ஒரு இதுவாக கொடுக்குறாரு அவர். இல்லை, இது ஒன்றும் புரியலைங்க. எப்படி சொல்கிறது, ஏற்கனவே வந்து அவர் ஒரு 20 லட்சம் கொடுத்தாரு, ஐயா ஸ்டாலின் ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க, 30 லட்சம் கொடுத்தாங்க. அது போக அரசு வேலைனா எப்படின்னா இப்போ பல லட்சக்கணக்கான பேர் படிச்சுன்னு இருக்காங்க இளைஞர்கள்லாம். இப்போ ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்தாவே கவர்மெண்ட் வேலைன்னா அது எப்படின்னா? அது இல்லை, அது கரெக்ட் தான். அது நான் என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு. இப்போ வழக்கு போட்டு தடுத்துருக்காங்க, நாம் தமிழர் தரப்பில் தடுத்துருக்காங்க. அதை திருமுருகன் ஒரு அட்வொகேட்டு. இப்போ இந்த வழக்கு போட்டு தடுத்து சரியாக தவறானா? கோர்ட்டு வந்து ஒரு 80 பேஜுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. படிக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, நடிகனை பார்க்க வந்து இறந்தா இப்படி அரசு வேலை எப்படி சரியாக வரும்ன்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்க, உத்தரவு போட்டுருக்கு. கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேன்சல் பண்ணது சரியாக தவறான்னு
உத்தரவு கேன்சல் பண்ணிட்டாங்களா? கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டெல்லி கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடு இல்லை, அது உண்மை தான். ஏன்னா படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காத, இப்போ அதனால் வந்து கிடைக்கிறது இதாகும். இப்போ நாமத்தில் வழக்கு போட சரிதான்றீங்களா? இப்போ சரிதானா சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படித்த பசங்க எவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுத்துட்டா படித்து வர பசங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுதில்ல. அவங்களும் லைஃப் பார்க்கணும்ல. அவங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்க குடும்பம்லாம் இருக்குது. ரொம்ப எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வர பசங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வந்து தச்சில் நடக்கிறது தான், அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ அவங்களுக்கான இழப்பீடும் கொடுத்துருக்காங்கன்னா அது போக அரசு வேலைன்னு கொடுக்குறது தப்பு தான் அது வந்து. ஏன்னா அவங்களுக்கான என்னவோ அதுக்கான செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அரசு வேலை கொடுக்குறதுன்றது தப்பு தான். ஏன்னா படிக்கிற பசங்க எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணால் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ குடும்பம் இருக்குது, கஷ்டத்துலேருந்து படித்து வர குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு பண்ணால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க வழக்கு போட தடுத்து சரிதான்றீங்களா? சரிதான், எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். தடுக்கிறது கரெக்டு தான். அரசு வேலை அவங்கவுங்க அரசு வேலை தரத்துக்கு ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது. ஒரு சிம்பிள் டிஎன்பிசி எதனால ஒரு ஜாப்க்கு 1,00,000 பேர் வந்து இது பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் வராங்க. இவங்க இறந்ததுனால 40 பேர் கூட்டு தேர்தனால அசால்ட்டாக குத்துறாங்க. அதெல்லாம் தப்பு தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி கரெக்டான வகைக்கு தான் போட்டிக்கிறாங்க. கரெக்டான இது தான், இஷ்யூ தான் அது. இப்போ நாம் தமிழர் கட்சி சரியாக தான் போட்டிருக்கான்னு சொன்னீங்கன்னா, ஆனால் நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா வர வேலையை கூட கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ வேலையில்லா பட்டதாரியும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டிகிரி முடித்தவங்கள எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எதனா சொல்லுங்களேன், ஒரு ஜாப்க்கே சொன்னாலும் ஒரு வேகன்சிக்கு 20,000 பேர் எழுதுறாங்க. அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு டிகிரி படிச்சுறாங்க. இங்கே 40 பேர் இறந்தனால அசால்ட்டாக எடுத்து கொடுத்துறாங்க. இந்த கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துறாங்க, அசால்ட்டாக எடுத்து கொடுத்துறாங்க. இவங்க அது வைக்கப்படுறது கரெக்டு தான், தப்பு எதுவும் இல்லை. இதுக்காக ஒரு இயர் ஃபுல்லாகவே படித்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க, இல்லை அடுத்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படின்றப்போ அந்த அட்டன் பண்ண முன்னாடியே போஸ்டிங்கே ஃபில் ஆகிடுச்சுன்ற மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண உடனே வாழ்க்கை இழந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி நானே 3 முறை எழுதி என்னால் முடியல. ஏன்னா என்னோட அண்ணா கூடமே கவர்மெண்ட் இதில் எழுதி தான் ஜாப் போயிருக்காரு. பட் அதோட பெயின் என்னன்றது எனக்கும் தெரியும். அது சில பேர் முதல் பட்டதாரிங்களாக இருந்துட்டு வேறு வழியே இல்லை, அதில் தான் போயான்னு இருப்பாங்க. ஸோ அவங்களோட வாய்ப்பை பறிக்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார் விஜய். என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஒரு 41 குடும்பத்தை அவர் தத்து எடுத்து நிற்கலாம்லாம், அரசு பணிகள் தத்து எடுத்து நிற்கலாம்ல, அது ஏன்னா அவர் பண்ணலன்னு ஒரு கேள்வி வருதில்ல. கருணை அடிப்படையில் சொல்கிறீங்கன்னா அது ஓகே, ஒரு உயிர் பயிருக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் அந்த ஃபேமிலியை தத்து எடுத்துக்கலாம். 41 பேர் நான் பார்க்க வந்து இடம் தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நான் சம்பளத்தை விட்டு வராருன்னா இதை பண்ணியிருக்கலாம்ல அவர். ஆக்சுவலாக அது 41 ஃபேமிலியை ஒருத்தர் தத்து எடுத்து இது மாதிரி ரன் பண்ணும் அப்படிலாம் எனக்கு தெரில. அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் அவர் ஸ்டார்டிங்லேயே அந்த சில பேர் சொன்னாங்கள்ல வீடியோலாம், இன்சூரன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், இன்னும் சில அமௌண்ட்லாம் கொடுத்துருந்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி இது வந்து விஜய் தப்பு சொல்கிறதா இல்லை, இந்த மக்கள் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும். எதுக்காக நம்ம போகிறோம், எந்த ஒரு விஷயத்துக்காக போகிறோம், இதில் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு போயிருந்தா ஓகே. இப்போ நானுமே இருக்கேன், எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது. இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நான் போகணுன்னா போக மாட்டேன். இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இதுக்காக முதலமைச்சர்னு இப்போ ஆகிட்டார். அவர் ஆகாமல் இருந்தாலும் நம்ம அதை பற்றி எடுத்து எதாவது பேச முடியும். இப்போ ஆகியும் நம்மளுக்கு அவங்க சொன்ன கோரிக்கையை பண்ணலையே, நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளை நம்ம லாஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த மக்களுக்கான ஒரு இதை பூர்த்தி பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது இவங்க தப்புன்னு சொல்கிறதாவோ இல்லை மற்றவங்க இதை குறை சொல்கிறதாவோ அப்படி நினைக்காம, சரி அவர் மக்களுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறார். இதனால் அவருக்கு ஒன்றும் யூஸ் இல்லை, மக்களுக்கு தானே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் பாதிப்பு ஏற்படுதெல்லாம். இப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்கள் படிச்சுன்னு இருக்காங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்களாம். இப்போ படிக்கிற ஒரு 41 பேருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கலாம்ல. கரெக்டு. இப்போ அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கான இன்னும் நிறைய மக்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கினாவே எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிட்டா இதை யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது, அட்லீஸ்ட் இவங்களுக்கான ஒரு ஆறுதலாவது இப்படி பண்ணுவோன்றதுக்காக தான் டிவிக்கு கவர்மெண்ட் ஒரு நடிகரை பார்க்க இறந்தா அரசு பண்ணின்றது ஒரு தவறான வழிகாட்டுதல் தானே இருக்குது. அவங்கள பார்க்க வந்தாங்களோ இல்லை இதே மாதிரி போராடி இறந்தவங்களுக்கும் அவங்க கொடுத்தாலும் நம்ம போய் கேட்க போகிறதில்ல. கரெக்டாக ஏதோ ஒரு இதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க பார்க்க வராங்களோ போராடுறாங்கன்ட்டு. போராட்டக்காரருக்கும் ரசிகர் முகத்தில் போகிறவங்க நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்னு இருக்காங்க, நடிகரை பார்க்க போகிறது கூட்டத்தை ரெண்டும் ஒன்றுன்னு ஒத்துக்க முடியுமா? நம்ம ரெண்டும் ஒன்றுன்னு ஒத்துக்க முடியாதான்.